Hello everyone. So actually நம்ம இந்த லாஸ்ட் செஷன் அப்படிங்கிறதுல 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறதையும் அதில் விமனோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். ஸோ கொஸ்டின் அப்படிங்கிறது டிஸ்கஸ் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஸோ டிஸ்கஸ் அப்படின்னு பண்ணுறப்ப ஸோ விமனுக்கு இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததுனால என்னென்ன மாதிரிலாம் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அண்ட் தெர் ஆர் சம் ட்ராபேக்ஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் அப்படிங்கிறது வந்து வித் திஸ் ப்ரொவிஷன். ஸோ அது என்னென்ன மாதிரி ட்ராபேக்ஸ் இருக்குது, அதாவது என்னென்ன கான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹவு டு சார்ட் அவுட் அப்படிங்கிறது வந்து திஸ் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறதுல நம்ம கொஸ்டினை further move on பண்ணலாம். So first one, what are the positives அப்படிங்கிறது வந்து of giving, what are the positive outcomes அப்படிங்கிறது வந்து of giving representation அப்படிங்கிறது வந்து to the women. So first அப்படிங்கிறது வந்து important thing is enhanced representation. So womenோட presence அப்படிங்கிறது at least minimum 33% and there are in some states like Bihar அப்படிங்கிறது even in Tamil Nadu so around 50% அப்படிங்கிறது அளவுக்கு so like reservation அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ விமனுக்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுக்கும்போது அவங்களோட presence அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்தால் என்ஹான்ஸ் ஆகுது அண்ட் எஸ்பெஷலி அப்படிங்கிறது வந்து ஃப்ரம் தி மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறதுலேருந்து நிறைய விமன்ஸ் அப்படிங்கிறது வந்து உள்ளே வராங்க. ஸோ அப்படி உள்ளே வரும்போது அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஏரியாஸ் அப்படிங்கிறது வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்தால் வெரி ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது வந்து ஏரியாஸ் லைக் எஜுகேஷன், சானிடேஷன், ஆல்கஹால் ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறது மெயினாக ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பண்ணி ஸோ சொசைட்டி அப்படிங்கிறதோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத இம்ப்ரூவைஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தே கேன் ஏபிள் டு ப்ரொவைட் அப்படிங்கிறது வந்து ஜெண்டர் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது வந்து கவர்னன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி பேசிக் அமெனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. லைக் பேசிக்கலி இந்த வாட்டர், ஹெல்த், இந்த பேசிக் சானிடேஷன் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் as I already said in the last class, ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் as a point because these points are very general அப்படிங்கிறது வந்து நேச்சர். ஸோ ஜஸ்ட் அ பாயிண்ட் அப்படிங்கிறத கொடுக்காம வித் சம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும்போது ஓகே ஸோ நம்மளோட கிளாரிட்டி ஆஃப் தாட் அப்படிங்கிறது வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமினருக்கு ஒரு வியூ அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஆக்சுவலி குஜராத் ராஜ்கோட் அப்படிங்கிறதோட விமன்ஸ் சர்பஞ்ச் அப்படிங்கிறது ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ வில்லேஜ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் கேர்ள்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கும் அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது வந்து எடுத்திருக்காங்க. ஸோ லைக் இதை வந்து அஸ் எக்ஸாம்பிள் எழுதும் போது ஓகே அந்த பாயிண்ட் பார்த்தினா எக்ஸாக்ட் கிளாரிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது ஃப்ரம் த எக்ஸாமினர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறதுலேருந்து கிடைக்கும். இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சொசைட்டி அப்படிங்கிற சோஷியல் எம்பவர்மெண்ட். ஒரு விமனுக்கு டிசிஷன் மேக்கிங் பவர் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சொசைட்டியில் அந்த விமனோட ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்தால் இம்ப்ரூவைஸ் அப்படிங்கிறது வந்து ஆகும். ஸோ லைக் அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய நம்ம கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது போத் அட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவல்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து லைக் ஸ்பீட் ப்ரோக்ராம்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவல்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு வந்தால் விமனோட கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிறதும் டெவலப் ஆகும். அவங்களுக்கே அவங்கள பற்றின ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகும். ஒரு டிசிஷன் மேக்கிங் பவர் அப்படிங்கிறது கொடுக்கும்போது சொசைட்டியில் அவங்களோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவைஸ் ஆகும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி இந்த ராஜஸ்தான் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த விமன் சர்பஞ்ச் எல்லாமே இந்த கேம்பெயின் அப்படிங்கிறது வந்து அகேன்ஸ்ட் த சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறது வந்து அண்ட் டவுரி அப்படிங்கிறதுக்கு அகேன்ஸ்ட் நிறைய கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் வில் மேக் ஏ பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஜென்ரேஷன் ஆர் லைக் ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து இந்த சொசைட்டி அப்படிங்கிறதுல கிரியேட் பண்ணுது. ஸோ லைக் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு வந்தால் சம் pros, I mean some advantages அப்படிங்கிறது வந்து with respect to this constitutional amendment act. But even though there are some advantages அப்படிங்கிறது there are some challenges அப்படிங்கிறது வந்து இருக்கும். எக்ஸாக்ட்லி டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. there are some challenges அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன challenges? there is a problem of proxy representation. ஆக்சுவலி there is a term is called சர்பஞ்ச் பதி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ லெட்ஸ் ஏன்னா விமனுக்கு 33% ரிசர்வேஷன் கொடுத்ததுனால சம் ஸ்டேட்ஸில் 50% அப்படிங்கிறது அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது கொடுக்கறதுனால ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மேல் பர்சன் வந்து தான் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபீமேல் பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு டிசிஷன் மேக்கிங் பவர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்தால் லைக் விமனை எடுக்க விடாமல் ஸோ அந்த மேல் பர்சன் அப்படிங்கிறது வந்து ஆஃப் தேட் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து எடுக்கிறாங்க. ஸோ விமனும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஆக்சுவலாக திஸ் இஸ் த பவர் ஆஃப் தேட் அப்படிங்கிறது பர்டிகுலர் விமன். பட் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து யார்? அவங்களோட ஹஸ்பண்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஹஸ்பண்ட். தட்ஸ் வை அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஹேயிங் சர்பஞ்ச் பதி சர்பஞ்ச் பதி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அந்த விமன் சர்பஞ்சாக இருந்தாலுமே அவங்களோட பதி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா டிசிஷன் மேக்கிங் லைக் பவரை வந்து மிஸ்யூஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம் எஸ்பெஷலி இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்த குஜராத், ராஜஸ்தான், மோஸ்ட் ஆஃப் த நார்த்தன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுல இந்த இஷ்யூ அப்படிங்கிறது வந்து இருக்குது. அண்ட் லேக் ஆஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து அண்ட் ட்ரைனிங் ஈவன் தோ லாட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது லெவல் ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் எவ்வளோ ப்ரொபோர்ஷன் ஆஃப் அப்படிங்கிறது வந்து விமன் அப்படிங்கிறது வந்து கெட்டிங் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி அப்படிங்கிறது வந்து லெசர் இன் நம்பர் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ it's not அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்லி இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது வந்து டு தட் விமன். இந்த ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது வந்து டு ஆல் த நூக் அண்ட் கார்னர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரீச் ஆகலை. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்து அஹெட் ஆஃப் இட். அண்ட் ஆல்சோ
there are some social and cultural barriers. ஏன்னா ஒவ்வொரு ட்ரெடிஷ்னலி அப்படிங்கிற வந்து விமன் அப்படிங்கிறது வந்து இஸ் பிலோ தேன் அப்படிங்கிறது வந்து மேல். ஸோ லைக் அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ மேபி இட் மே நாட் பி அப்படிங்கிறது வந்து வெரி வெரி லெஸர் அப்படிங்கிறது வந்து இன் சதர்ன் ஸ்டேட், பட் இட் இஸ் மேஜர்லி அப்படிங்கிறது வந்து இன் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுல அது அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி there are some social அப்படிங்கிறது வந்து பேரியர். சொசைட்டியில் வந்து ஒரு விமன் டிசிஷன் மேக் அப்படிங்கிறது வந்து பண்ணுறது இன்னொரு விமனே வந்து என்ன பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சம் சொசைட்டியில் அப்படிங்கிறது வந்து அண்ட் கல்ச்சரல் பேரியர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டில் அப்படிங்கிறது வந்து இஸ் ஃபார் அகைட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ லைக் அதெல்லாம் சார்ட் அவுட் அப்படிங்கிறது வந்து பண்ணி தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது. ஐ மீன் கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்க்ளூசிவ் மேனர் அப்படிங்கிறதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு அதிகமான ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணணும். அதுக்கு அதிகமான மணி அலோகேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணணும். எஸ்பெஷலி இந்த ஃபீல்ட் ஆஃப் ஹெல்த், சானிடேஷன், இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அண்ட் கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறதுக்கு அதிகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். சிலக்கு இந்த மாதிரிலாம் ஃபோக்கஸ் கொடுக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா தான் நிறைய பேர் இதுலேருந்து பெனிஃபிட் அப்படிங்கிறது இருந்துச்சு. உண்மையிலேயே ரியல் டிசிஷன் மேக்கிங், உண்மையிலேயே இந்த ரியல் விமன் எம்பவர்ட் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகும். எஸ் இட் இஸ் அப்படிங்கிறது வந்து வெரி ரெவல்யூஷனரி ஸ்டெப். இட்ஸ் அ வெரி குட் ஸ்டெப். இந்த கன்க்ளூஷன் அப்படிங்கிறது வந்து யூ கேன் மென்ஷன் அப்படிங்கிறது வந்து 73rd Constitution Amendment Act அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி பிக் ஸ்டெப் ஆர் ரெவல்யூஷனரி அப்படிங்கிறது வந்து ஸ்டெப். ஈவன் தோ தெர் ஆர் சம் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இருந்தாலும் ஃபர்தர் அது இன்க்ளூசிவ் மேனர் அப்படிங்கிறதுல வந்து லைக் விமென்ஸ் கிட்ட வந்து ரீச் பண்ணும்போது டெஃபினெட்லி அப்படிங்கிறது வந்து இட் வில் மேக் அப்படிங்கிறது வந்து எசன்ஸ். இட் வில் மேக் அப்படிங்கிறது வந்து வெரி பிக் அப்படிங்கிறது வந்து லைக் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து சொசைட்டியில் வந்து உருவாகும். ஸோ லைக் இந்த மாதிரி சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இதை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ வித் திஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டட். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா 73 Constitution Amendment Actல விமனோட பார்ட்டிசிபேஷன் என்ஷூர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க டிஸ்கஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வித் 73 Constitution Amendment Act. அதில் விமனோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஆர்டிகல் 243D அப்படிங்கிறது வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அதில் என்னென்ன ரிசர்வேஷன் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது வந்து எடுத்திருக்காங்க, அது ரிலேட்டட் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து என்ன, ஸோ என்ன மாதிரியான ப்ரோக்ராம் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது, அதுக்கப்புறம் அதோட ப்ராஸ் என்ன அண்ட் அதோட சேலஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்ன இருக்குது. ஸோ லைக் இந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவில் பார்த்துருந்தோம். ஃபைனலி கன்க்ளூட் அப்படிங்கிறது வந்து திஸ் லைக். ஓகே, இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து would be election commission. Election commission is the custodian of the electoral process in India. Justify this statement. கொஷனில் ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க with the evidence and relevant constitutional and statutory provision. ஸோ கொஷனில் வந்து எஸ் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதா இஸ் அ ரியல் கஸ்டோடியன், ரியல் கார்டியன் ஆஃப் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரல் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா தே செட் தட் அப்படிங்கிறது வந்து லைக் எவிடன்ஸோடு அதை ப்ரூவ் பண்ணுங்கள், வித் எக்ஸாம்பிளோட எவிடன்ஸோடு ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எவிடன்ஸ் அப்படின்னு வந்தால் லெட்ஸ் சே கான்ஸ்டிடியூஷனலி அண்ட் ஸ்டாட்யூட்டரி வைஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷனலி எந்தெந்த ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறதுல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எலக்ட்ரல் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல பவர் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன் அப்படின்னு வந்தால் ஆர்பி ஆக்ட் 1950s இஸ் தேர், 1951 அப்படிங்கிறது வந்து இஸ் தேர். RPA அப்படிங்கிறது வந்து ஆக்ட் இஸ் நத்திங் பட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படிங்கிறதுலேருந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்கு இந்த எலக்டோரல் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் இந்த மாதிரி மேனர் அப்படிங்கிறதுல ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இட்ஸ் லைக் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் அண்ட் ஸ்டாட்யூட்டரி அப்படிங்கிறது வந்து ப்ரொவிஷன். அண்ட் ஃபைனலி அப்படிங்கிறது வந்து யூ கேன் கன்க்ளூட் திஸ். அப்போ ஹவு டு ஸ்டார்ட் திஸ் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரடக்ஷன். வாட் இஸ் சம்திங் அபவுட் அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அந்த என்ன பர்பஸ் அப்படிங்கிறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? அஃப்கோர்ஸ் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத ஒரு என்ஷூர் அப்படிங்கிறது பண்ணி ஒரு டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது வந்து சென்ஸ் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ லைக் என்னென்ன எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க? ஸோ சென்ட்ரல் எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷன் ரெண்டையுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இட் கேன் பி பிரசிடென்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், ராஜ்யசபா எலெக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்டைரக்ட் மேனர் அப்படிங்கிறதுல கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் மேலே இருக்கக்கூடிய லோக்சபா அண்ட் கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறது வந்து அசம்பிளி. ஸோ லைக் இந்த மாதிரி டைரக்ட் அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன்ஸும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டியூரிங் திஸ் கோர்ஸ் ஆஃப் டைம் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க? லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது வந்து ரைஸ் பண்ணுறாங்க, அண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க, அந்த போலிங் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க, ஓட்டருக்கு அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்கறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ லைக் யூ கேன் மென்ஷன் லைக் என்னென்ன கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் அண்ட் ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன். பியாண்ட் தட் அப்படிங்கிறது வந்து ஃப்ரம் எலெக்ஷன் கமிஷனோட ஸ்டாண்ட்லேருந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது வந்து எடுத்திருக்காங்க. தட் இஸ் எலக்ட்ரல் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போ ரீசென்ட்லி விவிபேட் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓட்டர் வெரிஃபைபிள் அப்படிங்கிறது வந்து ஸோ பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே நான் அந்த பர்சனுக்கு தான் ஓட் பண்ணனா அப்படிங்கிறத
2019 லோக்சபா எலெக்ஷன் அப்படிங்கிறதுல வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எழுதி ஃபைனலி அப்படிங்கிறது வந்து யூ கேன் கன்க்ளூட் திஸ் அப்படிங்கிறது கொஸ்டின். அண்ட் யூ ஆல் நோ தட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஆர்டிகல் 324 அப்படிங்கிறதுல இட் ஸ்டார்ட் வித் ஆர்டிகல் 324 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்கான பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ Election Commission of India அப்படிங்கிறது வந்து is established under the article 324. Yes, it is the central authority. Election Commission அப்படிங்கிறதுனா it's not just ஒரே ஒரு election commissioner மட்டும் கிடையாது. It's like 1+2 electoral கமிஷனர் அப்படிங்கிறது வந்து இருக்காங்க. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார், அதர் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மென்ஷன் இன் ஆர்டிகல் 324 அண்ட் தே ஆர் த சென்ட்ரல் அத்தாரிட்டி. தே ஆர் அட்டானமஸ் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி பிகாஸ் இட்ஸ் டைரக்ட்லி மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன். தே ஆர் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அது மட்டும் இல்லாமல் தே ஹாவ் சம் இண்டிபெண்டன்ட் பவர் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இவங்க தான் சிம்பிள் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இவங்க தான் பண்ணுறாங்க. டியூரிங் எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுல ஏதாவது டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த டிஸ்பியூட்டை சார்ட் அவுட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து இவங்க தான். ஸோ ஆக்சுவலாக கோர்ட் அப்படிங்கிறது வந்து should not அப்படிங்கிறது வந்து intervene during the process of அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன். ஓகேவா? ஸோ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்க டைமில் லெட்ஸ் சே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நடுவில் ஏதோ ஒரு இஷ்யூ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிஸ்பியூட்டை சார்ட் அவுட் பண்ணுற பவர் அப்படிங்கிறதுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்குது. தட் இஸ் ஆல்சோ மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன் இட் செல்ஃப். மேபி ஆஃப்டர் எலெக்ஷன் வேணால் அவங்க கோர்ட் அப்ரோச் பண்ணலாமே தவிர டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் தட் எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒன்லி அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து இஸ் அத்தாரிட்டி பவர் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அதான் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் ஸ்டாட்டுட்டரி ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை வந்து எம்பவர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 324 அப்படிங்கிறதுல அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்குது? ஆக்சுவலாக தே ஹாவ் அ பவர் ஆஃப் சூப்பரிண்டென்ஸ் பவர். கம்ப்ளீட்டாக எலெக்ஷன் அப்படிங்கிறத சூப்பர்வைஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணுற பவர். இந்த மேனரில் தான் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணுற பவர். அண்ட் தெர் ஆர் சம் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஆக்ஷன் லைக் லெட்ஸ் ஐ டோல்ட் யூ நா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். There are some do's and don'ts. Is it binding? This model code of conduct அப்படிங்கிறது வந்து is it binding? No, actually it's not binding. Even though it's not binding, parties should follow this. சப்போஸ் பார்ட்டிஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ லைக் ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணுற அந்த எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ண உடனே எதை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ லைக் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த எலெக்ஷனில் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இட்ஸ் நாட் பைண்டிங். ஆக்சுவலாக இட் இஸ் ஆல்சோ வெரி கான்ட்ரவர்ஷியல் அப்படிங்கிறது வந்து டாபிக். மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை பைண்டிங் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம செப்பரேட்டாக இன்னொரு நாள் கிளாஸில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஹியர் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறத எலக்ட்ரல் பார்ட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து அவங்கள சென்சார் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது, கண்டனம் தெரிவிக்கிறதுக்கான பவர் இருக்குது. கண்டனம் தெரிவிக்கிறது மட்டும் இல்லை, டு த எக்ஸ்ட்ரீம் கம்ப்ளீட்டாக அந்த பர்சன் அப்படிங்கிறத அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியவோ இல்லை அந்த பர்டிகுலர் அப்படிங்கிறது வந்து கேண்டிடேட் அப்படிங்கிறதையோ டிஸ்குவாலிஃபை பண்ணுற பவர் அப்படிங்கிறது கூட இருக்குது. நாட் ஓன்லி தட் கேண்டிடேட் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அந்த என்டையர் எலெக்ஷன் அப்படிங்கிறதே லைக் கேன்சல் பண்ணுறதுக்கான பவர் அப்படிங்கிறதுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இருக்குது. தட் மச் பவர்ஃபுல் அப்படிங்கிறது வந்து பாடி. ஸோ திஸ் இஸ் வாட் மென்ஷன் இந்த ஆர்டிகல் அப்படிங்கிறது வந்து 324 அப்படிங்கிறது வந்து ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ இவங்களுக்கு எலெக்ஷனை சூப்பர்வைஸ் பண்ண முடியும், டைரக்ட் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த போலிங் ஸ்டேஷன்ஸ், போலிங் பூத் அப்படிங்கிறது வந்து எம்ப்ளாய் அப்படிங்கிறது வந்து பண்ணுறது, அதில் அஃபீஷியல், செக்யூரிட்டி பர்சனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெம்பர்ஸ் அப்படிங்கிறது எம்ப்ளாய் பண்ணுற பவர் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் இருக்குது. எஸ், தே ஆர் த சென்ட்ரல் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து டு டூ திஸ். ஸோ திஸ் இஸ் மென்ஷன் இன் ஆர்டிகல் 324 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 325 அண்ட் 326 அப்படிங்கிறதுல யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னால் யூ ஆல் நோ தட் 18+ அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஓட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எஸ் 18+ அண்ட் தேர் ஷுட் பி எலக்ட்ரல் ரோலில் அவங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் ஒன்லி தே கேன் பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது வந்து இந்த எலெக்ஷன். ஸோ அந்த எலக்ட்ரல் ரோலை யார் ப்ரிப்பேர் பண்ணுவா? இட்ஸ் அகைன் அப்படிங்கிறது வந்து பை த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 325 அண்ட் 326 அப்படிங்கிறதுல அவங்களுக்கு இந்த பவர் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் RP Act 1950 and 1951. So there are some statutory provisions அப்படிங்கிறதுலையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட பவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ RP Act 1950 அப்படிங்கிறதுல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எலக்ட்ரல் ரோலை ப்ரிப்பேர் பண்ணுற பவர் இருக்குது. சீட் அலோகேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணுற பவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் RPA 1951 அப்படிங்கிறதுல ஸோ தே ஹாவ் த பவர் அப்படிங்கிறது வந்து டு கண்டக்ட் த எலெக்ஷன், ஈவன் டிஸ்குவாலிஃபை அப்படிங்கிறது வந்து இந்த மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆஃப் த எலெக்ஷன் ஆர் த கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆஃப் த எலெக்ஷன் அப்படிங்கிறத டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். அண்ட் எனி டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிறது கேன் பி எனி டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிறத
சார்ட் அவுட் அப்படிங்கிறது வந்து பண்ணுறதுக்கான பவர் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே, எனி டிஸ்பியூட் கேன் பி. நெக்ஸ்ட் ஒன், பவர் டு கண்டக்ட் அண்ட் ரெகுலேட் த எலெக்ஷன். அஸ் ஏ ஆல்ரெடி நான் இனிஷியலாகவே எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்தால் ரெகுலேட் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு போலிங் பூத் அப்படிங்கிறது வந்து செட்டப் பண்ணுறது, அந்த அஃபீஷியல்ஸ் அப்படிங்கிறத எம்ப்ளாய் பண்ணுறது, ஸோ லைக் இந்த மாதிரி சம் சர்டன்ஸ் பவர்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அகைன் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். ஸோ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறதுனா வாட் ஆர் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த எலெக்ஷன். ஸோ லைக் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன். அப்படி இல்லை அப்படின்னு வந்தால் சென்சர் பண்ணுற பவர் இருக்குது. ஜஸ்ட் இதை சொல்லாமல் வித் சம் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து 2019 அப்படிங்கிறது வந்து லோக்சபா எலெக்ஷனில் யோகி ஆதித்யானந்தா அப்படிங்கிறது வந்து நான் அசாம் கான் யூபி எலெக்ஷன் யூபி அப்படிங்கிறதுல வந்து லோக்சபா எலெக்ஷனில் யூபியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களை சென்சார் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எழுதும் போது இட்ஸ் கிரியேட் அண்ட் பெட்டர் அப்படிங்கிறது வந்து இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து ஆகும். நெக்ஸ்ட் ஒன், ஓட்டர் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ளூஷன்ஸ். ஆக்சுவலாக திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஓகேவா? ஸோ தே ஆர் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது ஓட்டர்ஸ். அவங்களுக்கு ஓட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன, அவங்களோட ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன வித் ரெஸ்பெக்ட் டு த எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து. ஸோ ஒரு ஓட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓட்டு போடுறதுனால எப்படி வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிறது நம்மளால என்ஷூர் பண்ண முடியும், எப்படி ஒரு சேஞ்சை வந்து கிரியேட் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு ஓட்டருக்கான அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் ஓட்டிங் எப்படியெல்லாம் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ்லாம் வந்து அதில் நடக்குது, ஸோ எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருக்கணும், லைக் இந்த மாதிரி சம் ஓட்டர் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்காக நிறைய கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணுறாங்க. அண்ட் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது அண்ட் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி அதில் ஒன் ஆஃப் த ஸ்கீம் அப்படிங்கிறது தான் தி ஸ்வீப் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். அதாவது சிஸ்டமேட்டிக் ஓட்டர் எஜுகேஷன் அண்ட் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன். ஸோ லைக் இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுலேருந்து ஸ்கீம் அப்படிங்கிறதும் லான்ச் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்காக. And electoral reforms and innovation. So there are some innovation. So electronic voting machine and especially VVPAT to ensure நான் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு தான் ஓட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காக VVPAT அப்படிங்கிறது இருக்குது. அது 2019 எலெக்ஷன் அப்படிங்கிறதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறத எம்ப்ளாய் பண்ணாங்க. ஏன்னா இன் ஆர்டர் டு வெரிஃபை அப்படிங்கிறது வந்து தட் பர்சன். ஸோ எலெக்ஷனில் நடக்கக்கூடிய சம் மால் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நியூ இன்னோவேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் பவர். சப்போஸ் ஒரு சில அன்ஃபேரான ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறதுல அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து இன்வால்வ் ஆகிறாரு, லெட்ஸ் சே கரப்டட் அப்படிங்கிறதா இருக்காரு, ஆர் லைக் அப்படிங்கிறது வந்து சம் மணி அப்படிங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட் அப்படிங்கிறது வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான மேனர் அப்படிங்கிறதுல ஸோ அந்த எலெக்ஷனே வந்து என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் பர்சன் கேண்டிடேட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ண முடியும், ஒரு கம்ப்ளீட்டாக அந்த எலெக்ஷனே கேன்சல் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஈவன் தமிழ்நாடு அப்படிங்கிறதுல வந்து ஆர்கே நகர் எலெக்ஷன் அப்படிங்கிறது பைபோல் எலெக்ஷன் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணும். யூ கேன் மென்ஷன் அப்படிங்கிறது திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். அண்ட் ஃபைனலி யூ கேன் கன்க்ளூட் திஸ். Okay, so these are all the powers. Okay, so generally constitutionally என்னென்ன powers அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்பி ஆக்ட் 1950 and 51ல ப்ராட்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பவர் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அவங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் லைக் ஸ்வீப் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஆர் விவிபேட் அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஆர் லைக் சம் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி மேனர் அப்படிங்கிறதுல அவங்க என்னென்ன லைக் விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி யூ கேன் கன்க்ளூட் எஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் அத்தாரிட்டி டு கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மூலமாக தான் நம்ம என்டையர் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரி அப்படிங்கிறத டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இது மூலமாக என்ஷூர் அப்படிங்கிறது பண்ணி ஸோ இந்தியாவோட டெமோக்ராட்டிக் சென்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபெடரலிசம் அப்படிங்கிறது வந்து என்ஷூர் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஸோ லைக் இன் திஸ் மேனர் அப்படிங்கிறது யூ கேன் கன்க்ளூட் திஸ் அப்படிங்கிற பார்ட். ஓகே, ஸோ வித் திஸ் கொஸ்டின் கம்ப்ளீட்டட். Okay, so the next question is elaborate the constitutional provisions related to State Public Service Commission. So question என்ன கேட்டிருக்காங்கன்னா it's a very static question. ஸோ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் ரிலேஷன் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போது லைக் ஆர்டிகல் திஸ் ஒன் ஆர்டிகல் 315 ஸோ 315 அப்படிங்கிறதுல தான் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிறது பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ரோல் இருக்குது, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ மீன் அவங்க என்னென்ன அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக்லி தே ஆர் ஆஸ்கிங் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டட் டு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அப்படிங்கிறதுல ஸோ வாட் இஸ் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆர்டிகல் 315 அப்படிங்கிறதுல தான் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நாட் ஒன்லி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தெர் ஆர் சம் ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஆக்சுவலாக அந்த ஸ்டேட்ஸ் லைக் மேகாலயா, மணிப்பூர், அருணாச்சல பிரதேஷ் இவங்க எல்லாத்துக்கும் ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது தான் இருக்குது. பஞ்சாப், ஹரியானாக்கு ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ லைக் இந்த மாதிரி
you can mention அப்படிங்கிறது வந்து this is an example. ஓகேவா? ஸோ ஈவன் தோ அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a static question, you can mention அப்படிங்கிறது வந்து this kind of examples அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ஆர்டிகல் 315 அப்படிங்கிறதுல தான் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ஆல்சோ அதர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன்ட்ரோ அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் மென்ஷன் பண்ணிடலாம். தென் அப்படிங்கிறது வந்து வாட் ஆர் த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டட் டு திஸ் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ ஆர்டிகல் 315 அப்படிங்கிறதுல தான் ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் establishing this kind of commission? So ஒரு independent mannerல ஒரு இதை கண்டக்ட் பண்ணுறதுக்காக, எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறதுக்காக, ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் பர்பஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இட் கேன் பி இதை வந்து இதோட ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தான் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறதும் பண்ணலாம். ஸோ பை த கவர்னர் அப்படிங்கிறது வந்து ஆர் பை த சென்ட்ரல் லெவல் அப்படின்னு வந்தால் பை த பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் இதோட மெயின் ஃபங்க்ஷனே வந்து என்ன, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு அந்த பர்சனுக்கான அப்பாயின்மெண்ட், ஆக்சுவலாக அப்பாயின்மெண்ட் வந்து இட்ஸ் நாட் டன் பை த கமிஷன். அவங்களோட ரோல் வந்து ஒன்லி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது மட்டும்தான். எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து ஆஃப்டர் போஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது வருது, டிசிப்ளினரி ரிலேட்டட் மேட்டர் அப்படிங்கிறதுல வந்து இஷ்யூ அப்படிங்கிறது வருது, லெட்ஸே எக்ஸாமில் சம் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான்னு பின்னாடி தெரிய வருது அப்படின்னு வந்தால் அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஜென்ரல் ரோல் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இட் கேன் பி ஆஃப் எனி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். திஸ் இஸ் அ ஜென்ரல் ரோல். சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் லைக் அவங்களோட ரோல் வந்து மேபி எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணலாம். சம் எக்ஸ்ட்ரா இந்த ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் லெவல் அப்படிங்கிறதுலையோ இல்லை சென்ட்ரல் லெவல் அப்படிங்கிறதுலையோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி ஸ்டாட்டிக் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஆஸ் ஐ செட் ஆர்டிகல் 315 அப்படிங்கிறதுல இந்த மாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. தென் ஆர்டிகல் 316 அப்படிங்கிறதுல அப்பாயின்மெண்ட் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவா? ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் டன் பை த கவர்னர் தான் பண்ணுவார். ஆனால் ரிமூவல் வந்து கவர்னர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ரிமூவல் அப்படிங்கிறது வந்து டன் ஒன்லி பை த சென்ட்ரல் லெவலில் தான். ஓகேவா? ஸோ ஒன்லி பை த பிரசிடென்ட் லெவலில் தான் ரிமூவல் பண்ண முடியும். அதுவுமே ஆஃப்டர் சுப்ரீம் கோர்ட்டோட வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா தான் ரிமூவல் பண்ண முடியும். ஓகேவா? தட்ஸ் வை இந்த கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸலாக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணிடலாம், கவர்னர் பண்ணிடலாம். பட் ரிமூவல் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் பின் வெரி லென்தி அப்படிங்கிற வந்து ப்ராசஸ். ஈவன் தோ தட் அஃபிஷியல் கரப்டடாக இருந்தாலுமே ஸோ ஒரு டெம்பரவரி பீரியடுக்கு வந்து சஸ்பென்ஷன் தான் ஆவாங்களே தவிர கம்ப்ளீட்டாக டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியாது. ஓகேவா? தட்ஸ் வை அப்படிங்கிறது வந்து லைக் சொல்லுவாங்க இல்லையா, கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் பின் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் அந்த இந்த ரீசனுக்காக தான். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 315 அப்பாயின்மெண்ட். டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அப்படிங்கிறது என்ன? ஸோ மினிமம் 6 years அப்படிங்கிறதுலேருந்து மேக்ஸிமம் 62 years அப்படிங்கிறது வரைக்கும். இட்ஸ் பேஸ்ட் அப்பான் அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் போஸ்டிங் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 317ல் ரிமூவல் அண்ட் சஸ்பென்ஷன். ஆஸ் ஐ டோல்ட் யூனா, ஸோ லைக் ரிமூவல் அண்ட் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது வந்து டெம்பரவரி பை த ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணலாம். பட் ரிமூவல் அப்படிங்கிறது வந்து ஒன்லி பை த சென்டர் ஆஃப்டர் த சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதோட அட்வைஸ் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 318 அப்படிங்கிறதுல வந்து பவர் டு மேக் ரெகுலேஷன். ஓகேவா? ஸோ இவங்களால என்ன பண்ண முடியும்னா அந்த சிலபஸ் அப்படிங்கிறதுல சம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து கொண்டு வருது, எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து சம் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வருது, த ஸ்கில் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிறது வந்து ரெகுலேட் அப்படிங்கிறது வந்து பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து ஸோ இந்த மாதிரி சம் பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 319 ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் போஸ்ட் டென்யூர் அப்படிங்கிறது வந்து எம்ப்ளாய்மெண்ட். ஆக்சுவலாக ஒன்ஸ் நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஸோ லைக் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஆகிட்டீங்க. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் உங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து எப்படி இருக்கணும்? ஜென்ரலாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அப்படி ஒர்க் பண்ணாலுமே அந்த பர்டிகுலர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு வந்தால் ஒர்க் பண்ணக்கூடாது. யூ கேன் ஒர்க் அப்படிங்கிறது வந்து அதர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். லெட்ஸே நீ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் நீ முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்க, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்ட. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் சம் பொசிஷன் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு ஹையர் லெவல் பொசிஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா TNPSC அப்படிங்கிறதுலே வாங்கக்கூடாது. யூ கேன் கெட் ஃப்ரம் கர்நாடகா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆர் கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பட் யூ ஷுட் நாட் கெட் அப்படிங்கிறது வந்து ஃப்ரம் த ரெஸ்பெக்ட் டு ஆல்ரெடி ஒர்க்டு அப்படிங்கிறது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறதுலேருந்து வாங்கக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டிகல் 320 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயினாக எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறது. சப்போஸ் ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்கன்னா அது ரிலேட்டடாக ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஸ்டேட் பப்ளிக்
Service Commission. Next one, Article 321, extension of function. So as I already said you, like functions அப்படிங்கிறது generally இதுதான் function. Exam வந்து ஒரு independent impartial manner அப்படிங்கிறதுல conduct பண்ணணும், ஒரு efficienட்டான candidate அப்படிங்கிறது recruitment பண்ணி கொடுக்கணும். அதுதான் உங்களோட main motive. So disciplinary actionல report submit பண்ணணும். And yearly once அப்படிங்கிறது கவர்னருக்கு report submit பண்ணணும். இதுதான் இவங்களோட main functions. Sometimes வந்து there may be some extension of the function இருக்கலாம். அதை யார் கொடுப்பா அப்படின்னு வந்தா most of the time governor அப்படிங்கிறத அந்த particular function அப்படிங்கிறத allocate அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஓகேவா? So this is what mentioned in Article 321 of the Constitution. Next 22 அப்படிங்கிறதுல expenses. Actually இந்த State Public Service Commissionல ஒர்க் பண்ணக்கூடிய the chairperson and other members அப்படிங்கிறதுல இந்த salary, allowance and other emoluments அப்படிங்கிறதுலாம் இருக்கு இல்லையா, அது எந்த ஃபண்ட்லேருந்து எடுப்பாங்க? Actually charged upon consolidated fund of state. Actually நான் ஆல்ரெடி பட்ஜெட் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்கிற மாதிரி தெர் இஸ் அ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்குது. அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறதுல தெர் ஆர் 2 types of fund. One is charged upon consolidated fund of state, another one is made from consolidated fund of state அப்படின்னு சொல்லிட்டு 2 fund அப்படிங்கிறது வந்திருக்கு. ஈவன் டியூரிங் த பட்ஜெட் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல மேட் ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறதுல மட்டும்தான் டிஸ்கஷன் அண்ட் ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து நடக்கும். பட் இன் திஸ் சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறதுல ஒன்லி டிஸ்கஷன் மட்டும்தான் இருக்கும், ஓட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காது. என்ன ரீசனுக்காக நான் இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன்? ஆக்சுவலாக அந்த மெயின் ரீசன் இஸ் ஆக்சுவலி திஸ் இஸ் a நியூட்ரல் ஃபண்ட். ஏன்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஒர்க் பண்ணுற அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிறது ஆர் நியூட்ரல் அத்தாரிட்டி. தே ஆர் நாட் ஃபேவர் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அவங்க நியூட்ரல் பர்சனை என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு வந்தால் அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இவங்களோட சேலரியிலேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணணும் டு என்ஷூர் த இண்டிபெண்டன்ட். அவங்க இண்டிபெண்டன்ட் பர்சன் தான். ஐ மீன் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஒர்க் பண்ணுறக்கூடிய அத்தாரிட்டிஸ் எல்லாருமே ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டிஸ், இம்பார்ஷியல் அத்தாரிட்டி. அப்போ அவங்க சேலரியும் யாரும் என்ன பண்ணக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் எம்எல்ஏஸ் ஓட் பண்ணி தான் இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்பர்சன் அப்படிங்கிறதுக்கு லைக் வருது. லெட்ஸே நான் தான் அத்தாரிட்டின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஐம் இந்த ஸ்டேட் ஆஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் வந்து ஐம் த ஹெட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து TNPSC அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் லெட்ஸே ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறது ஓட் பண்ணி தான் எனக்கு அந்த சேலரி வருது அப்படின்னு வந்தால் மேபி அப்படிங்கிறது வந்து அட் பர்டிகுலர் அப்படிங்கிறது வந்து எம்எல்ஏ அப்படிங்கிறது ஒரு எம்பி அப்படிங்கிறது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ இன் ஆர்டர் டு கர்ப் த பட் அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் தெர் இஸ் நோ ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து திஸ் ஒன். ஸோ டு என்ஷூர் தட் சேலரி அண்ட் அலௌன்ஸ் அப்படிங்கிறது வந்து அஸ் நியூட்ரல் ஃபண்ட் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் ஒன்லி டிஸ்கஷன் மட்டும் தான் பட்ஜெட்லேயுமே பண்ணுவாங்க. ஜஸ்ட் இவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணுறோமா, ஜஸ்ட் அலோகேட்டட், அது மட்டும் தான் பண்ணுவாங்களே தவிர ஓட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்காது. ஏன்னா டியூரிங் த ஓட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல தான் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ தெர் இஸ் நோ அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த சேலரி அப்படிங்கிறதுல கிடையாது. ஸோ இட்ஸ் ஒன்லி டிஸ்கஷன் அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 323 ரிப்போர்ட் டு த கவர்னர். ஸோ as I told you எவ்ரி இயர் ஒன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறதுலேருந்து ரிப்போர்ட் சென்ட் பண்ணும். எது ரிலேட்டடாக அப்படின்னு வந்தால் என்னென்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்கோம், எத்தனை போஸ்டிங்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது, எத்தனை போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஃபில்லாக இருக்குது, ஸோ வாட் இஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் தேட் அப்படிங்கிறது வந்து பர்சன், லைக் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது, கவர்னன்ஸ் வந்து எப்படி நடக்குது, ஆல்ரெடி இது ரிலேட்டடாக என்னென்ன டிஸ்பியூட்ஸ் வந்துருக்கு, அது எப்படிலாம் சார்ட் அவுட் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் அது ரிலேட்டடாக ரிப்போர்ட்ஸ் வந்து ஆனுவலி ஒன்ஸ் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இட்ஸ் நாட் மேண்டட்டரி, கண்டிப்பாக ஆனுவலி மட்டும்தான் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இட் கேன் பி வென்எவர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நெசசரி. கவர்னர் திடீர்னு ரிப்போர்ட் கேட்குறாங்கன்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறதுலேருந்து ரிப்போர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி கன்க்ளூஷன். எஸ், ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி லைக் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் மேனர் அப்படிங்கிறதுல என்ன பண்ணும், ஒரு இண்டிபெண்டன்ட் இம்பார்ஷியல் மேனர் அப்படிங்கிறதுல ஒரு எஃபிஷியண்டான கேண்டிடேட் அப்படிங்கிறது வந்து பிக் அப்படிங்கிறது பண்ணி ஒரு நல்ல ஒரு கவர்னன்ஸ், ஒரு குட் கவர்னன்ஸை வந்து இதை என்ஷூர் பண்ணுது. ஏன்னா ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு கரெக்டான ஒரு நான் கரப்டட் கேண்டிடேட்டாக இருக்கும்போது தான் அந்த கவர்னன்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறதோ இல்லை கவர்மெண்ட்டில் அவன் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதோ இட்ஸ் லைக் இந்த நியூட்ரல் மேனர் அப்படிங்கிறதுல வந்து இருக்கும். அப்போ தான் ஒரு எஃபிஷியண்டான ஒரு பர்சன் அப்படிங்கிறதா இருப்பான். ஸோ அதை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்தால், ஸோ ஒரு இம்பார்ஷியல் அண்ட் எஃபிஷியண்டான ஒரு சிவில் சர்வீஸ் சிஸ்டம், எஸ்பெஷலி தட் கவர்னன்ஸ், குட் கவர்னன்ஸ் பீப்புள்கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படின்னு வந்தால் அத்தாரிட்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டான அத்தாரிட்டிஸாக இருக்கணும், நாட் அ கரப்டட் அப்படிங்கிறது வந்து பர்சன் அப்படிங்கிறது தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ தட்ஸ் வை அப்படிங்கிறது வந்து தே ஆர் சேயிங் தட். ஸோ அதுக்கான ஒரு ரொபஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது எது கிரியேட் பண்ணுது அப்படின்னு வந்தால் திஸ் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுது. ஏன்னா ஒரு இம்பார்ஷியல் இண்டிபெண்டன்ட் மேனரில் வந்து அந்த கேண்டிடேட்டை சூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு சரியான ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் பண்ண முடியும், சரியான ஒரு கவர்னன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். வித் திஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டட். ரிமைனிங் வில் see in the next section. Thank you.